அன்புடையோர்க்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள்? எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும். இங்கே கொரோனா கூடிக்கொண்டு போகுது, என்ன செய்கிற, சமாளிக்கத்தானே வேணும். இப்போ இன்றைக்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு அருமையான சாப்பாடு ஒன்று செய்ய போகிறோம். அது ஸ்பைலான்னு சொல்கிறது ஒரு ஸ்பெனியல் சாப்பாடு. எங்களோட ரைஸ் சோறில் தான் செய்கிறது. அதாவது அது இந்த பிரியாணியில் இருந்து மாதிரி ஃப்ரைட் ரைஸ் ஆகி இப்போ பயிலாக இருக்குது. ஆனால் இதுக்கு போடுறது கணக்கு சாமான்கள் நல்ல விட்டமின் சாப்பாடு. முதலாவது நான் காட்டிக்கொள்கிறேன். அதுக்கு கோழி வெட்டி வச்சுக்கிறேன், கோழிக்கால் எடுத்து வெட்டி வச்சுக்கிறேன், அதுவும் போடணும். அடுத்தது சொசைஸு பாருங்க, வெள்ளத்து அந்த சொசைஸு அரைச்ச சொசைஸ். இது இந்த பெரிய கணவாய் தும்பு கணவாய், நீள கணவாய். அடுத்தது இதில் இந்த கடல் மட்டி, சிப்பி, இதுகள் கணவாய், இறால், இப்படி 4 விதமான இது சேர்ந்து இருக்குது இதுக்குள்ள. இது ஒரு இறைச்சி, கொழுப்புள்ளது, ஒரு இறைச்சி வகை. அதாவது ஆட்டில் உள்ள கொழுப்பு இறைச்சி. அடுத்தது வெங்காயம், க்ரீன் பீஸ், பட்டாணி க்ரீன் பீஸ்ன்னு சொல்கிறது. அடுத்தது இதை பாருங்கள், இது இந்த பெரிய குடமிளகாய் நான் இந்த ஓவனில் எடுத்து சுட்டு வச்சிருக்கு, வாசத்துக்கு நல்லா இருக்கும். இது மஞ்சள், இது சிவப்பு. அடுத்தது இந்த பிரியாணியில் இது ஒரு இஞ்சத்தி ஃப்ரெஞ்சு ஒரு வகை, ஒரு இலியொண்டு வாசத்துக்கு போடுறது, தோந்தன்னு சொல்லுவாங்க. இது ரம்பையில், மற்றது பட்டி எடுத்து வச்சிருக்கிறேன், மற்ற கருவேப்பிலை. அடுத்தது சோஸ், முக்கியமாக சோஸ், தக்காளி சோஸ் அடித்து நானே வச்சுக்கேன். அடுத்தது இஞ்சி உள்ளி இடித்து வச்சுக்கேன், மிளகும் சேர்த்து. அடுத்தது அதுக்கு தேவையான முக்கியம் மிளகு, உப்பு. அடுத்தது நான் இந்த அரிசி எடுத்து வச்சுக்கேன் பாருங்கள். இது பசுமதி புழுங்கரிசி, பசுமதியில் புழுங்கரிசி அவிச்ச அரிசி. இது 5 கப்பு எடுத்து வச்சுக்கிறேன். எங்களுக்கு 6 பேர் 2 5 கப்பு எடுத்து வச்சிருக்கு. அடுத்தது இதுக்கு உரிய சட்டி, இந்த ஃபைலா செய்கிறதுக்கு சட்டி. அடுத்தது கொஞ்சம் ஒரு புதினாக்குலை, மல்லிக்குலை, அவ்வளவு. இப்போ நாங்கள் அடுத்தது முக்கியம் இதுக்கு மஞ்சள், மஞ்சள் கலரில் இருக்கணும். சோறு அவிக்கைக்குள்ளே சோத்துக்கும் போட்டு இந்த மிக்ஸு செய்யக்குள்ளே நான் போட்டு செய்வேன். முதல்ல நாங்கள் இந்த கணவாய், இந்த கடல் உணவு இதுகளை மிக்ஸ் பண்ணி, இந்த அவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு, கோழியையும் கொஞ்சம் முக்கால் பருவத்துக்கு பொரித்து எடுத்துட்டு அதுக்கு போட்டு சோறும் போட்டு கிண்டி எடுக்கிறேன். அதுக்கு பிறகு காட்டுறேன். இப்போ நாங்கள் வாங்க இதை பற்ற வச்சு பற்ற வச்சாச்சு. இதை அரிசியை நாங்கள் கழுவி போட்டு அரைப்பருவத்துக்கு முதல்ல அவிச்சு எடுக்கணும். முழுசாக அரிக்கக்கூடாது, அரைப்பருவத்துக்கு அவிச்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு போட்டு இதுக்கையும் விட்டு கொஞ்சம் சோஸோடு அவிய விடும். அவிய விட்டு பிரட்டி கிண்டி எடுத்தால் சரி. இதுக்குள்ளே நல்ல சத்துள்ள சாமான்கள் அவ்வளோ. இது பிரியாணியை விட சத்துள்ள உணவு தான் இது. இது ஒரு ஸ்பெனியல் சாப்பாடு, ஸ்பைலான்னு சொல்கிறது. சரியா? சரி, நான் இப்போ உங்களுக்கு இதை வதக்கிக்க காட்டுறேன். சரி, இப்போ பாருங்க, கொஞ்சம் ஒயில விட்டு கொள்ளுங்க. ஒயில விட்டு இதை நான் எல்லாத்தையும் போட்டு வதக்க போகிறோம். முதல்ல இதுகளை போட்டு வதக்கி எடுத்துடணும். இதில் வெங்காயம் மிளகா போட்டு வதக்குறையில் சும்மா உப்பை மாத்திரம் போட்டு முதல்ல வதக்கி எடுத்துட்டு அதுக்கு பிறகு மற்ற எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ திரும்பத்தான் இந்த வெங்காயம் மிளகாயில் போட்டு வதக்கி நல்ல சோஸ் மாதிரி கொஞ்சம் கறி மாதிரி விட்டுட்டு அந்த இதுக்குள்ளே தான் இந்த இதுகளை போட்டு தரணும். அதுக்கு பிறகு இந்த கோழியையும் போட்டு வதக்கி எடுக்கணும். இதெல்லாம் இப்போ உண்டை போட்டு வதக்கி எடுக்க போகிறோம்.
இதை வந்து இப்போ முக்கால் பருவத்துக்கு வசதிக்கு எடுக்கணும். அதுக்கு எடுத்துட்டு மற்றதுகளை புறா போட்டு எடுக்க இதையும் போட்டுக்கொள்வோம். கொஞ்சம் வெங்காயம் மாத்திரம் போடுவோம் வாசத்துக்கு. அதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பை போட போகிறோம். உப்பு போட்டாச்சு. இப்போ இது வதங்கட்டும். வதங்கின பிறகு நாங்கள் திரும்ப எடுத்துட்டு கோழியையும் செய்துட்டு அதுக்கு பிறகு எல்லாத்தையும் போட்டு திரும்ப சோஸு, அதாவது குழம்பு மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு ரைஸ் கொஞ்சம் அவியக்கூடிய அரை பருவத்துக்கு எடுக்கிறது, மிச்சம் அரை பருவம் அவியக்கூடிய சோஸாக இருக்கணும். அதாவது குழம்பு மாதிரி சொதி மாதிரி இருந்தால் வந்து அவியும். அது சரி, இப்போ அவியட்டும். நான் இதை வந்து மூடி விட போகிறேன். பிறகு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ பாருங்க, இது வந்து எல்லாமே நான் இப்போ கோழியை வந்து போட்டுட்டேன். இது வந்து இப்போ அவிஞ்சிட்டு எல்லாம் முக்கால் பருவத்துக்கு. இனி வந்து நான் இதை இப்போ எடுக்க போகிறேன். சட்டியில் எடுத்துட்டு திரும்ப இந்த வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கு பிறகு சோஸ் எல்லாம் விட்டு திரும்ப இந்த இறைச்சி இதுகளை எல்லாம் போட்டு உள்ளுக்குள்ளே குழம்பு மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு கிட்டத்தட்ட பிரியாணிக்கு செய்கிற மாதிரி தான் இது. ஆனால் இதுக்குள்ளே கூட அடுக்குகள் கூட வந்து கடல் உணவுகள் கூட இறைச்சியில் இருந்து சொசீஸில் இருந்து எல்லாம் போடுறது. நண்டு கூட போடுவேன் நான். வந்து இதை கடல் வந்து மட்டி இந்த கோதோடு போடுவேன். கருப்புக்கு மட்டி எனக்கு கிடைக்கல வந்து, அதால் போட கிடைக்கல. பெரிய இறாலுகள் போடுவேன் முழுசாக கிடைக்கல. ஆனால் இதை சின்ன சின்ன இறாலுகள் இருக்கு உள்ளுக்குள்ளே. இப்போ வந்து இதுக்குள்ளே நான் இதை வதக்கிற அடுக்குகளை போட போகிறேன்னா அதுக்குள்ளேயே வெங்காயம் மிளகாய் இதை கொஞ்சம் எடுத்து வைக்கணும் போடுறதுக்கு. இது வந்து தம் தண்டு சொல்கிறது இங்கே இந்தியாவில் ஸ்ரீலங்காவில் இருக்குன்னு நான் காணல. இது ஒரு வாசனை தான். அதாவது இந்த எங்கட கறிவேப்பிலை இதுகள் மாதிரி இது ஒரு வாசனை. அதோட மருத்துவ குணம், உடம்புக்கு நல்லது. இதுக்கு நான் கொஞ்சம் இதை போகிறோம். அது சோயா சோஸ் கொஞ்சம் போடுறோம். சோயா சோஸ் வந்து உள்ளி இஞ்சி கொஞ்சம் போடுவோம். அதுக்கு பிறகு வந்து இந்த கிரீன் பீஸை வந்து போட போகிறோம். இந்த சோஸ்லேயே வந்து இந்த குழம்புலேயே வந்து வதக்கி எடுத்தால் நல்ல டேஸ்டாக இருக்கும். ஸோ இது வந்து இன்னொரு கொஞ்ச நேரத்தில் விட போகிறோம் இந்த தக்காளி சோஸ். அதுக்கு பிறகு வந்து திரும்ப எல்லாத்தையும் இந்த இறைச்சி வகைகள் எல்லாத்தையும் போட்டு கடைசியாக வந்து ரைஸை போட்டு கிண்டி எடுத்தால் ஃபைலாக வந்து ரெடி.
இப்போ இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி புதினாக்குள்ளேயே கொஞ்சம் போடுவோம். அரைவாசி எண்ணெய் இருக்குது, அதை கடைசியாக சோறு போட்டுட்டு கிண்டி எடுத்துக்கிட்டா சரி. இப்போ கொஞ்சம் நல்லா மூடி கொஞ்சம் பதங்கட்டும் விட்டுட்டு பிறகு கடைசியாக இன்னொரு 5 நிமிஷத்தில் இந்த டொமாட்டோ சோஸை விட்டு கறியும் போட்டு கிண்டி வதங்க விட்டுட்டு அதுக்கு பிறகு கடைசியாக சோறை வந்து போடுறதாம். சரி, இப்போ வந்து திரும்ப எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்குள்ள வந்து சோஸை விடுவோம். சட்டி கொஞ்சம் மட்டாக வரப்போகுது சோறை போட. இதுக்கு வந்து ஃபைலாக செய்கிறதுக்கு பெரிய இதை விட பெரிய அகலமான சட்டி இருக்குது. கொஞ்சம் கூட கொஞ்சமாக செய்யலாம். நான் கொஞ்சம் கூட செய்கிறபடிய அக்கம் பக்கத்துலேயும் கொடுக்க போகிறேன். அதால் எங்களோட சிலவங்கார தமிழ் குடும்பம் இருக்குன்னு அவைகளுக்கும் கொடுத்து சாப்பிடுவேன். கொஞ்சம் உப்பு பார்த்து கொள்ளுவோம். அந்த மாதிரி இருக்கு டேஸ்ட்டு. இப்போ நாங்கள் இந்த சோறை போட்டுட்டு தான் இதை போடணும். சோறு ரெடி ஆகி கொண்டிருக்கு. இப்போ பாருங்க, இந்த சோறு வந்து ரெடி ஆகிட்டுது, நிறைய அவியலுக்கு அவிஞ்சிட்டுது. இப்போ வந்து நான் இதை வந்து இதுக்கு போட போகிறேன்னா போட்டு இந்த சோஸோட, அதாவது இந்த குழம்போடு அவிய விட்டால் கொஞ்சம் பிரட்டி போட்டு இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிரட்டி எடுத்து இதுக்கு பேர் தான் ஃபைலா. இது வந்து பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் ஆகி ஃப்ரைட் ரைஸு ஃபைலா ஆகின ஸ்பெனியோவில். இது வந்து அவங்களோட யூரோப் சாப்பாடு வந்து எல்லா யூரோப்லேயும் இது ஃபேமஸான சாப்பாடு. விட்டமினும் கூட. எத்தனை இருக்குது பாருங்கள். இறைச்சி, கோழி இறைச்சி இருக்குது. கடல் உணவில் 4 விதமான உணவு இருக்குது. அதோட சொசீஸு வந்து ஆட்டு கொழுப்பு ஓட இறைச்சி, அப்போ எல்லாம் சேர்ந்து இப்போ வந்து மிச்சம் இருக்கிற இந்த இது ஐட்டத்தை கொஞ்சம் போட்டு கிண்டி அதை வந்து
வாசமாக இருக்கும். வெங்காயம் இருக்கிறத போடுவோம். கொத்தமல்லி, புதினாக்குள்ள அவ்வளோதான் வேலை. இனி வந்து கொஞ்ச நேரம் மூடி விட்டுட்டு இந்த இதில் அவிஞ்ச பிறகு நாங்கள் இறக்கி எடுக்கிறதான் இது. இப்போ நெருப்பை குறைச்சி வச்சுக்கொள்ளுவோம். சோறு அவிய இதில் நீ அவிஞ்சிடும், அது அவிஞ்ச காணுமென்று நிற்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு இன்னும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் நான் நிப்பாட்டுவேன் அடுப்பு. அவ்வளோதான். இப்போ பாருங்கோ, வயலா வந்து அந்த மாதிரி வந்துட்டு கோழி, சொசைஸ் அப்படி இப்படி என்று இருக்குது எல்லாம். சரி, அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ வந்து இது வந்து நார்மலாக இந்த அமெரிக்கன் புழுங்க அரிசியில் செய்கிறது. அது வந்து நல்ல பெரிய பெரிய அரிசியாக இருக்கும். அது வங்கள் வந்து அரைப்பருவத்தெலாம் சாப்பிடுவாங்க. நாங்கள்லாம் அவிய விட்டு சாப்பிட்றோம். வங்கள் அரைப்பருவத்தெலாம் சாப்பிடுவாங்க. சரி, இப்போ முடிஞ்சுது. இப்போ இந்த இதில் பிளாவில் போட்டு உங்களுக்கு வீடியோவுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, இதுதான் வந்து ஃபைலா. இதுக்குள்ளே போட்டிருக்கிறது கோழி, சொசீஸ், கடல் உணவில் 4 விதமானது. அதாவது வந்து கணவாய், இறால், கடல் சிப்பி, அதாவது மட்டி, இதெல்லாம் போட்டு செய்திருக்கு. வந்து இறைச்சியில் வந்து ஆட்டிறைச்சியில் வந்து கொழுப்போடு சேர்த்த துண்டுகள், சின்ன சின்ன துண்டுகள், அதெல்லாம் கரைஞ்சி இப்போ கொழுப்பு சின்ன சின்ன துண்டாக இருக்குது. இந்த பாருங்க, சின்ன இறால்கள், சின்ன இறால். இது மாமலாக பெரிய பெரிய இறாலாக மேலே அப்படி டெக்கரேஷனுக்கு வைக்கிறது. ஆனால் எனக்கு வேண்ட கிடைக்கல. சரி, இஞ்சி 6 மணிக்கு வந்து கடையை பூட்டுறாங்க. அந்த கர்ஃப்யூ 6 மணிலேருந்து 6 மணி மட்டும், அதெல்லாம் செய்யலை. சரி, இந்த பிளாவை பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்ஸ் பண்ணுங்கள். எனக்கு முக்கியம். இவ்வளோ காலம் ஷேர்ஸ் பண்ணின, சப்ஸ்கிரைப் பண்ணின ஆக்களுக்கு நன்றி. இதை வந்து இப்போ நான் சாப்பிட்டு காட்ட போகிறேன். செல்லன் கிச்சன் சூடாக கிடக்கு, வாய் அள்ளி விட்டுருவதியா. முதலாக இந்த ஃபைலாக வந்து செய்துக்கிறோம். அந்த மாதிரி வந்துருக்கு. டேஸ்ட் டைம் இருக்குது. சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு நல்லது கெட்டது எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமர்த்துங்க. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். நான் செல்வன்.